தேவரா திரைப்படம் டே 1 ஒரு சரியான வசூலை வாரி குவிச்சிருக்கு. முக்கியமாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஓவர்சீஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பெரிய நம்பரை வாரி குவிச்சிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் மெய்யழகன் டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ, அதையும் பார்ப்போம். எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நேற்று நிறையா படங்கள் வந்திருக்கு. சட்டமையின் கையில், அப்புறம் தில் ராஜா அப்படிங்கிற ஒரு படம், அப்புறம் பெட்டர் ஆப், இந்த மாதிரி படங்களோட வசூலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் முக்கியமாக கோட்டு திரைப்படத்தோட வசூல், லப்பர் பந்து தொடர்ந்து ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸில் சில நாடுகளில் ஓப்பன் ஆகிருக்கு. முக்கியமாக USA, கனடாவில் அங்கே பெரிய நம்பரே இப்போ எடுத்திருக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, நானே வருவேன் தான். நானே வருவேனில் 2 ராஜா அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். அதாவது இன்னொரு தனுஷன் இருப்பார்ல, சைக்கோவாக இருப்பார், அவரோட பாட்டு தான், அவரோட ஃப்ரேமு தான் அது. அவர் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார், அதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஹரிஹரன், குருதேவன் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ பிரவீன், சமீஹுல் ஹக் அப்படிங்கிறவர், அப்புறம் சிவராம் பிரபு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ நேற்று மெய்யழகன் அப்புறம் தேவரா இந்த 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2 படங்களை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த படம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். தும்படு இந்த படத்தோட 15வது நாள் ரீ ரிலீஸ் கலெக்ஷன் 68 லட்சம். 15வது நாள் டோட்டலாக இது வரையும் 26 கோடி 86 லட்சம். ஸோ அப்புறம் ஸ்திரீ 2 இந்த படத்தோட 44வது நாள் வசூல் இந்தியாவில் 98 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 4 லட்சம். ஸோ டோட்டலாக 828 கோடியே 29 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இப்போதைக்கு ஹிந்தி ரீஜியன்லேயே, அதாவது ஹிந்தி பெல்ட்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி. மீதியெல்லாம் இருக்கும், நம்ம பத்தானு, ஜவானு, தங்கல் வரையும் இருந்தாலுமே அதெல்லாம் ஓவர்சீஸ், மற்ற சவுத் இந்தியா அது இதுன்னு கலெக்ஷன்லாம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும். ஹிந்தியில் மட்டும், அதுவும் சிங்கிள் லாங்குவேஜில். அப்புறம் மத்து வடலரா 2 அந்த படத்தோட டே 15 ஆந்திரா தெலுங்கானாவில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம். ஸோ டோட்டலாக 20 கோடியே 37 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாலையும் வேர்ல்டு வைடு 29 கோடியே 56 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கிஷ்கிந்தா காண்டம் இந்த படம் நேற்று 16வது நாளுமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளாவில் 87 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 34 கோடியே 88 லட்சம். கேரளாலையும் 55 கோடியே 18 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ARM இந்த படத்தோட டே 16 கேரளாவில் 1 கோடியே 11 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 39 லட்சம். ஸோ 45 கோடியே 85 லட்சம். கேரளாலையும் 78 கோடியே 67 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கடைசி உலகப்போர் இந்த படத்தோட 8வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 4 கோடியே 37 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. லப்பர் பந்து இந்த படத்தோட 8வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 42 லட்சம். 11 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 13 கோடியே 23 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது நேற்று தேவராவும் மெய்யழகனும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இதை அப்படியே என்ன கலெக்ஷன் எடுத்ததோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே லப்பர் பந்து ஒரு பெரிய சம்பவம் தான். அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 23வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 62 லட்சம். ஸோ டோட்டலாக 214 கோடியே 70 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 454 கோடியே 37 லட்சம். நேற்று டோட்டல் கலெக்ஷன் சொல்லும்போது அதில் ஒரு நாளை மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணி தான் சொல்கிறேன். அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன சில படங்கள், தில் ராஜா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 2.5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். பெட்டர் ஆப் இந்த படத்தோட டே 1 பிரபுதேவா அவர்களோட படம். தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம், 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சட்டம் என் கையில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ டே 1 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். இனிமேல் வரப்போகிற நாட்களில் ஒரு நல்ல நம்பர்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஹிட்லர் இந்த படத்தோட டே 1 பார்த்திங்க அப்படின்னா 33 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 36 லட்சம், 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ மெய்யழகன் இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடி 5 லட்சம், கர்நாடகாவில் 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 55 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 12 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 4 கோடியே 12 லட்சம் டே 1 கார்த்திக் படத்துக்கு, அது உலகம் முழுக்க தமிழ்நாட்டில் 3 கோடி தான் வசூலாயிருக்கு. அப்படிங்கும்போது
உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக தான் இது இருக்குது. ஏன்னா வழக்கமாக இது கார்த்திக்கு வரக்கூடிய கலெக்ஷனே கிடையாது. எவ்வளோ அல்ட்ரா டிசாஸ்டரான ஜப்பான் மாதிரி திரைப்படம் கூட ஓப்பனிங் நல்லா இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு ஓப்பனிங் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதை தாண்டி இந்த படம் 28 கோடி பட்ஜெட்டு. இந்த படம் வந்து 18 கோடிக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு 33-34 கோடி வசூல் பண்ணணும். அவ்வளோ வசூல் பண்ணுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது இந்த முதல் நாள் நம்பரை பார்க்கறதுக்கப்புறம். நிறைய பேர் இந்த படம் வந்து என்னப்பா, நிறைய ரிவ்யூ கூட அப்படி தான் வந்திருக்கு. ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன் எப்படி நம்மளை வந்து ஃபுல் படம் எங்கேஜாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கத்தி அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு படம் அழகாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எமோஷன்ஸை கேரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமான பாராட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இது சொதப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வழக்கமாக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒரு டான்ஸுக்காகவோ இல்லை பாட்டுக்காகவோ இல்லை அந்த ஹீரோவோட ஒரு ஆக்ஷன் மாஸ் சீனுக்காகவாது ஒரு ரசிகர்கள் தேடி போவாங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்டோரியில் இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ வர்றது அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ஒரு பேர் ஆபத்து தான். ஸோ அது இனிமேல் வரப்போகிற நாட்களில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் தான் பார்க்கணும். ஆனால் டே 1 அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான வசூல் கார்த்தி அவர்களோட முந்தைய திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் தேவரா பார்த்திங்க அப்படின்னா டே 1 தமிழ்நாட்டில் 2 கோடியே 60 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 82 கோடியே 44 லட்சம், கர்நாடகாவில் 12 கோடியே 5 லட்சம், கேரளாவில் 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸில் 48 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 157 கோடியே 69 லட்சம். ஸோ ஒரு சரியான ஓப்பனிங் வந்திருக்கு. அதாவது ப்ரொடியூசர் ஃபிகர் ஆக்சுவலாக அவங்க வந்து ப்ரொடியூசர் ஃபிகர் 172 அப்படின்னு போட்டிருக்காங்க, 172 ப்ளஸ்ஸு. ஸோ நம்மளோட ட்ரேடு ஃபிகர் அப்படிங்கிறது 157. மேபி வரப்போகிற நாட்களில் அப்டேட் ஆகலாம். ஸோ இது கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஒரு 15 கோடி கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தேவரா அப்படிங்கிறது டே 1 ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா இப்போ RRR நடித்த 2 ஹீரோவை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பிஸ்னஸில். ஒன்று தேவரா பார்த்திங்க அப்படின்னா RRRக்கு அப்புறம் அவருக்கு வர படம் அதை அதே மாசோடையே அவர் அப்படியே கேரி பண்ணி அப்படிப்பட்ட ஒரு மாசான ஒரு படத்தையே எடுத்து அது நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிற 2வது பட்சம். ஆனால் அதே ஓப்பனிங்கை கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கை அவர் கொண்டு வந்துட்டார். ஆனால் ராம் சரண் ஆச்சரியா அப்படின்னு அவரோட அப்பா திரைப்படத்தில், அதாவது சிரஞ்சீவி அவர்களோட திரைப்படத்தில் போய் அவர் நடிச்சிருந்தார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில். ஆனால் அந்த படம் ஒரு மரண தோல்வியாக அமைஞ்சுது. மேபி அவர் அந்த ஆச்சரியா பண்ணாமல் அதுக்கடுத்தது இதே மாதிரியே ஒரு பயங்கர மாசான ஒரு படம் பெரிய பட்ஜெட் திரைப்படம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக இதே மாதிரியே ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கலாம். அதே மாதம் வந்து அந்த RRRல இருக்கக்கூடிய அதே மாதம் வந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணி போயிருந்துருக்கலாம். ஸோ மேபி கேம் சேஞ்சர் எந்த அளவுக்கு பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ தேவரா திரைப்படம் 300 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆக்சுவலாக ஓவர்சீஸில் இப்போவே டே 1லேயே 75% வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. இந்த படத்தோட டோட்டல் ப்ரீசேல் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா தேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னா, தேட்ரிக்கல் ரைட்ஸ் சொல்கிறேன் 180 கோடி. நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம்ல 26 கோடியே 50 லட்சம் ஓவர்சீஸில் போயிருந்ததுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அது 30 கோடியாக மாறி இருக்குது. 30 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 180 கோடிக்கு இந்த படம் வந்து வியாபாரமாக இருக்குது. டே 1 கிட்டத்தட்ட இந்த படம் 80 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஸோ உண்மையிலே பெரிய விஷயம். ஒரு 40% டே 1லேயே இந்த படம் ரெக்கவர் பண்ணிடுச்சு. இன்னும் டே 2 டே 3 அவ்வளோதான் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வேட்டையன் ப்ரீசேல். ஸோ முக்கியமாக USA கனடாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாலாம் ஓப்பன் பண்ணல. ப்ரீமியருக்கு சில ஷோஸு, டே 1க்கு சில ஷோஸு. ஸோ அதையும் சேர்த்து அது இல்லாமல் இன்னும் சில நாடுகள்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ USAவில் $168K இது வந்து 1 கோடியே 41 லட்சம். கனடாவில் $123K இது வந்து 1 கோடியே 3 லட்சம். இது இல்லாமல் மற்ற நாடுகளில் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $65K இது வந்து 55 லட்சம். ஸோ டோட்டலாக இப்போவே ரிலீஸ்க்கு முன்னாடியே 3 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணி வச்சிருக்கு. $356K இந்த படம் வந்து ரிலீஸுக்கு ஒரு 12 நாள் இருக்கா, 12 நாளுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து வசூல் பண்ணி வச்சிருக்கு. ஒரு நல்ல குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இதை அப்படியே கேரி பண்ணி இனிமேல் வரப்போகிற முக்கியமாக மலேசியா சிங்கப்பூர்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு, பயங்கரமான பிஸ்னஸ் இருக்குது. அந்த ஜெயிலருக்கு வந்த மாதிரியே இதுக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இது ஒரு குட் ஸ்டார்ட். ஸோ வேட்டையன் இனிமேல் வரப்போகிற நாட்களில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.